ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி செல்வம் ஷோ. இன்றைக்கி நான் கோபி போயிட்டு ஏஐ ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஈரோடு போயிட்டு வந்தாச்சு, ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ தான் வந்தேன். அம்மா உணத்தில் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டாச்சு. ஃபஸ்ட்டு அம்மா உணத்தில் சாப்பிட்டுக்கிறேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். கோபி செட்டிப்பாளையம் அம்மா உணகம் வேறு லெவல். அதுவும் இல்லாமல் அந்த பாட்டி சிறுமா பாட்டி மீட் பண்ணோம். செம்ம டைப்பு. நான் அவங்களுக்கு சாப்பாடுக்கு பே பண்ணிட்டேன். அவங்க எனக்கு டீ வாங்கி கொடுத்துட்டாங்க. மியூச்சுவலாக போயிடுச்சு. இப்போ வந்தோடனே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும். அதனால இது பாருங்கள், இது என்னட்டா காடை முட்டை குயிலுக்கு. இதுக்கு முன்னாடி காடை முட்டை எனக்கு சாப்பிட்டதில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கருவாடி முட்டை சாப்பிட்ருக்குறேங்க. தோட்டத்தில் ஒரிஜினல் கருவாடி முட்டை சோளக்காட்டுக்குள்ளே வச்சுருந்துச்சு, சாப்பிட்ருந்தேன். அதனால் இப்போ இதை ரெடி பண்ண போகிறோம். இந்த பார்க்க 50 ரூபாய்க்கு 13 முட்டை கொடுத்துருக்குறாங்க. இப்போ முட்டையை வந்து பாயில் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ சைடில் வந்து கஞ்சிக்கு ரெடி பண்ணிட்டேன். கஞ்சி மீன்ஸ் எப்படின்னா ரைஸை போட்டு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி வச்சுருக்கிறேன். ஒரு டம்ளர் ரைஸுக்கு நார்மலாக 2.5 ஊற்றுவோம். ஆனால் இதில் வந்து 3 டம்ளர் கிட்ட ஊற்றிருக்கிறேன். அப்படின்னா தான் ஈஸியாக நமக்கு டைஜஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி சைடிஷ் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்க வேண்டியது. 1 2 3 4 5 13. இன்றைக்கி வந்து குயில் லெக் மசாலா வித் கஞ்சி ரைஸ் பனானா இதான் இன்றைக்கி நைட் டின்னர். பனானா வந்து பாதியாக கட்டாகி போச்சு. சூரி வாழைப்பழ கதை மாதிரி. செவ்வாழையை சைடில் தான் பிக்கணுமா, நேரம் இழுத்து கட்டாகி போச்சு. அதான் பாதியாக பிஞ்சு வச்சு அப்புறம் கிடக்கிறது. நேந்திரம் பழத்தை மேலே தூக்கி பிக்கணும், செவ்வாழை பழத்தை சைடில் வைக்கணும் அப்படின்ட்டாரு. நேற்று கடையவே இழுத்து அந்த செட்டவே கீழே தள்ளிடுறது, அந்த மாதிரி ஆகிப்போயிரு அப்படின்ட்டாரு. அப்புறம் வந்து டுமாரோ பார்த்தீங்கன்னா நான் ஏஐ ஆஃபீஸ் இங்கே கணமணி காலேஜ் போகிறேன். கலெக்டர்லாம் வருவாராம்மா. நான் முடிஞ்ச லைவ் போடுறேன். அப்புறம் ஒர்க் அவுட் வந்து 2 மணி, நைட் 2 மணிக்கு. ஏன்னா நான் கமிட்மெண்ட் பண்ணிட்டேன். காலையில் அங்கே 7:30 இருக்கணுமா, நாமக்கல் தாண்டி அது இருக்குது. சரி, வேறு ஆப்ஷன் இல்லாமல் நான் காலையில் நேரமே லைவ் வருவேன். நீங்கள் லைவ் முடித்த வரைக்கும் பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. 21 days கம்ப்ளீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வருஷம் சேலஞ்ச் வைக்கிறோம். அது நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான். இன்றைக்கி அந்த பாட்டி டேவே ஹாப்பி பண்ணிட்டாங்க. நான் பொதுவாக போய் பேசக்கூடியதில்லை. அந்த பாட்டி செம்மையாக ஸ்மூத்தாக பேசினாங்க. சைக்காலஜி செம்மையாக இருந்துச்சு. அதனால் நாளைக்கு பார்ப்போம். காலையில் லைவுக்கு வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். 2 மணி. ஆனால் கஷ்டம்தான். இல்லைன்னா 6 மணிக்கு நீங்கள் உங்கள் ஒர்க்